வெல்கம் டு உன்னால் புண்டியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காகப்பட்டு தான் போடப்படுது. திஸ் இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷயா 631வது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இவத்து வந்து 5-0 இல்லாமல் இவன் கேம் விளையாட பண்ணிட்டான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம். பட் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர் 2 விதமாக கொண்டு வந்திருக்கோம். ஒன்று அக்ஷயா கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட 5-0 கலந்து ஒரு நம்பரும் அது இல்லாத ஒரு நம்பரும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது என்னங்கிறது பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓட்டி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த வகையிலுமே யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டு வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சிவகுமார் அப்படிங்கிற ஒரு ஆல் போர்டு 3 பாஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி போர்டு கெஸிங்லேயுமே வந்து சி போர்டு 3ஆம் நம்பர் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. நம்மளது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாசான வின்னிங் தான் விழுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏ போர்டு நம்மளது 7 பாஸ் பண்ணியிருக்கோம், 7 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி சி போர்டுமே வந்து சிங்கிள் நம்பர் 3ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். 3 வந்து ஒரு சூப்பரான வின்னிங் விழுந்திருக்கு. அதே மாதிரி பெஸ்ட்டு 3 டிஜிட்டில் பாருங்கள், ரிசல்ட்டு 793, நம்மளது 763. ஒரே ஒரு நம்பரில் ஒரு ஃபுல் வின்னிங்கை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த மாதமே 2 ஃபுல் வின்னிங்கை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 7 கொடுத்துருந்தேன். 7ஆம் நம்பரும் சிங்கிள் நம்பர் கொடுத்த ஒரு சூப்பரான வின்னிங் விழுந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு 8ஆம் நம்பர் வந்திருக்கு. இன்றைக்கி எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு போர்டு கெஸிங்குமே சிங்கிள் நம்பர் தான் வந்திருக்கு. பட் இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங்காக நோக்கத்துக்காக தான் எடுக்கிறோம். இதில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய போர்டு கெஸ்ஸிங் ஒரு பக்கம், ரெண்டாவது வந்து நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 டிஜிட் ஒரு கெஸ்ஸிங், ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே இருக்காது. ஸோ ரெண்டுமே வந்து கொஞ்சம் வேறு 2 விதமாக இருக்கும். ஸோ அது என்னங்கிறது பாருங்கள். பி போர்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் நம்பர் வந்திருக்கு. நம்ம போர்டு கெஸிங் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு 9ஆம் நம்பர் தான் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்குன்னு சொல்லணும். 9க்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம போர்டு கெஸிங் வைஸ் வந்திருக்கு. இதே வந்து இதே வந்து நீங்கள் ரூட் கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி வந்து நான் 4 டிஜிட் கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் அந்த ரூட் அமைஞ்சி நம்மளுக்கு ஓகே அதாவது ரூட் அமைகிற பட்சத்தில் தான் நம்ம 4 டிஜிட் கெஸ்ஸிங் கொண்டு வருவோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுக்கு 4 டிஜிட் கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது என்னங்கிறத பாருங்கள். அதில் இந்த நம்பர் இருக்காது, இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அடுத்ததாக சி போர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே 9ஆம் நம்பர். இன்றைக்கி டபுள்ஸ் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நேற்றே வந்து டபுள்ஸ் எதிர்பார்த்தேன் நான். டபுள்ஸ் எதிர்பார்த்து தான் 7 9 அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் கொடுத்துருந்தேன். அவன் வந்து சிங்கிளாக 7 9ன்னு சொல்லி அடிச்சுட்டு போயிட்டான். டபுள்ஸு வந்து கிட்டத்தட்ட நேற்றே அதிகமான வாய்ப்பு இருந்தது வர மாதிரி. அதனால் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது, ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது டபுள்ஸ் வர்றதுக்கு. வந்தால் இந்த 9 மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம்.
அப்படி டபுள்ஸ் வரலனா எந்த மாதிரி நம்பர்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம போல் 3 டிஜிட்டில் அதில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. அடுத்ததாக ஏபிபிசிஎஸ்சி கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இதில் இருக்கிற நம்பரே தான் உங்களுக்கு நான் அந்த 3 டிஜிட்டில் வந்து அந்த 4D கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இதை கலந்து நான் இதை மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். அதாவது நம்ம போர்டு கெஸ்ஸிங் நீங்கள் பார்க்கும்போது 899 இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்த போர்டு கெஸ்ஸிங்ஸ். எப்போவுமே பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம், என்னுடைய போர்டு கெஸ்ஸிங்க்கு முதல் முக்கியத்துவம் கொடுப்பேன், 2வது பட்சம்தான் மற்ற கெஸ்ஸிங்ஸ். அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து ஏபிபிசிஎஸ்சி ஒரு சப்போர்ட்டிங் நம்பராக இருந்தாலுமே இது ஒரு ரூட்டில் அமைஞ்ச நம்பர். அந்த வகையில் இன்றைக்கி அக்ஷயா கம்பெனி ஏதாவது 0 கலந்து அடித்தேன்னா 5005 7007 அப்படிங்கிற மாதிரி இதுலேருந்து ஒரு வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய எப்போவுமே வந்து நம்ம போர்டு கெஸ்ஸிங் ஒன்று ஏபிபிசிஎஸ்சி ஒன்றா இருக்கும். அதாவது ஒன்று சப்போர்ட்டிங் நம்பர்னு சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய போர்டு கெஸ்ஸிங்க்கு அதுவும் சரிசமமான ஒரு நம்பர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கும், அதாவது இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய போர்டு கெஸ்ஸிங்க்கு ஒரு சரிசமமான நம்பர் ஏபிபிசியும் கூட. அதனால் இதுவும் அந்தளவுக்கு இது கிடையாது, அதுக்கு ஈக்குவலான நம்பர் தான் இதுவும். ஸோ பெஸ்ட்டு, அதாவது ஃபாலோவிங் நம்பர் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, கூட விரைவில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். அடுத்ததாக பெஸ்ட்டு 3 டிஜிட் பாருங்கள், இது 899 அப்படிங்கிறது நம்மளுடைய போர்டு கெஸ்ஸிங்கில் வந்ததுனால அது ஒரே ஒரு நம்பர், சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ 4 டிஜிட் கெஸ்ஸிங் கொடுத்து நம்ம கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அப்படி என்றைக்காவது நான் டெய்லியும் தர மாட்டேன், ரொம்ப டவுட்டாக இருக்கிற நாள் அன்னைக்கு மட்டும்தான் மேட்ச் பண்ணி கொடுப்பேன். அந்த வகையில் பார்க்கும்போது இது பாருங்கள், இது சம்மந்தமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பட்டு பக்கா ரூட் கெஸ்ஸிங், இதையும் பார்த்துங்க. 5102 5507 4 டிஜிட் கெஸ்ஸிங்கில் 2 கொடுத்துருக்கேன். ரெண்டுமே ஒரு பக்கா ரூட்டில் அமைஞ்ச நம்பர். பட் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு அமையும், கை கொடுக்குங்கிறது சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான், ஏதோ முயற்சி எடுத்திருக்கோம், அதுக்கான பலன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தெரியும். ஸோ ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 தான் வந்திருக்கு. நான் எப்போவுமே சொன்ன மாதிரி நம்மளுடைய போர்டு கெஸ்ஸிங்க்கு முதல் முக்கியத்துவங்கிறதுனால 9 வந்தால் எந்த நம்பர் வருங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு 3 டிஜிட்லேயும் காமிச்சிட்டேன். ஒரு 9 வரலன்னா சொன்ன மாதிரி அந்த 4D கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதிலேருந்து 2 நம்பர்கள், அதை வந்து நீங்கள் டைரெக்டாக போட்டாலும் சரி, இல்லை அதை ஏபிபிசிஎஸ்சி அப்படிங்கிற மாதிரி பிரித்து போட்டாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். ஒரு பக்கம் ரூட்டில் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். 4D எந்த அளவுக்கு நம்மளுக்கு அமைந்ததில்லை. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.